இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் சரித்திரம் 14வது அதிகாரம் முதல் வசனம். ஸ்ரீனிடத்தில் பிறந்த மனிதன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். ஸ்ரீனிடத்தில் பிறந்த ஆண் பெண் யாவருமே வாழ்நாள் குறுகினவர்களும் சஞ்சலம் நிறைந்தவர்களுமாக காணப்படுகிறார்கள். அவனுடைய வாழ்க்கை பூவை போல பூத்து அழிந்து போகிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான் என்று அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். நிழல் எப்படி நிலை இல்லாமல் இருக்கிறதோ அதே போல மனுஷருடைய வாழ்க்கை நிலை இல்லாமல் அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான். யோபு 25வது அதிகாரத்தில் மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பது எப்படி, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாக இருப்பது எப்படி என்று பில்தாத் கேட்கிறான். மனிதன் முற்றிலுமாகவே பாவத்திலே பிறந்தவன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று தாவீது சொல்லுகிறான். ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் இருவரும் தேவனுடைய கட்டளையை மீறினதுனால, பாவம் அவர்களை ஆண்டு கொண்டதுனால, பாவத்தின் விளைவாக அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பாவிகளாகவே காணப்பட்டார்கள். தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட மனிதனை மீட்டு ரட்சிப்பதற்காகவே ஸ்ரீனிடத்தில் பிறந்தவராகிய நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆதாம் ஏவாள் இருவரும் சேர்ந்து இணைந்ததன் விளைவாக மனிதர்கள் உண்டாக்கப்பட்டார்கள். ஆனால் ஸ்ரீயின் வித்தாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் கர்ப்பத்தில் உற்பவித்து நம்முடைய பாவங்களையும் அதனால் வருகிற தண்டனையும் அவர் தாமே ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். வாழ்நாள் குறுகினவனும் வருத்தம் நிறைந்தவனுமாக காணப்பட்ட அந்த மனிதன் நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு பாவமே செய்யாத மனிதனைப் போல நீதிமானாக்கப்பட்டவனாக பரலோக ராஜ்யத்தில் என்றென்றும் தேவனோடு கூட வாழத்தக்கதான அந்த நித்திய பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்கிறான். தேவன் தருகிற இந்த இலவசமான மீட்பை, மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அனுபவம் உண்டா? எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உண்டா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்புமுள்ள பரமபிதாவே, பாவத்துக்கு அடிமைகளாக இருந்த எங்களை மீட்கும்படிக்காக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்ரீயின் வித்தாக இந்த பூமிக்கு அனுப்பி எங்களுடைய பாவத்தையும் அதன் விளைவான தண்டனையும் அவர் ஏற்றுக்கொள்ளும்படி செய்து எங்களை மீட்கும் பொருளாக அவருடைய ஜீவனை கொடுக்கும்படி கர்த்தர் அருளி செய்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்நாள் குறுகின சஞ்சலம் நிறைந்த எங்களுக்கு நிலையான நித்தியமான பேரின்ப வாழ்க்கையை கர்த்தர் அருளி செய்த தயவிற்காக நன்றி செலுத்தி எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.